சொல்ல ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் எல்லாரும் பேசுகிறேன். என்னடா திடீர்னு ஒரு விளாக் போட்டிருக்கேன்னு பார்ப்பீங்க. ஸோ எந்த இடத்துல எங்கே சுற்று போட்டாலும் நமக்கு வந்து சுற்றி வேலி போட்டு இந்த ராசி பலன் நம்மளை குத்தி எடுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிட்டேன். கடந்த ஒரு மாதமாக என்னடா வாழ்க்கை, இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது, போயிடலாங்கிற அளவுக்குலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய துரோகம் கூடியே இருந்து குத்துவான் பார்த்தீங்களா முதுகில், அது ஒரு குண்டை. ஐயோ அப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணக்குள்ள என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எல்லாம் வாழ்க்கையில் வந்துட்டு போயிட்டு தாங்க இருப்பாங்க. என்னைக்கு தாண்டா நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து என் மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னைக்கு நல்லாயிருக்கும், என்னைக்கு நல்லாயிருப்போம். ஸோ ஒன்று சொல்கிறேன், நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டே இருந்தால் நினச்சிட்டே தான் இருக்க முடியுமா தவிர நல்லா இருக்க முடியாது. அது ஆனால் கடந்த ஒரு மாதத்தில் எல்லாம் போயிடுச்சு. போனது விடுங்க, வரது பேசுவோம். ஒரு விளாகு மறுபடியும் எமோஷனில் கொட்ட போகிறான் போல். அவ்வளோதான், எந்நேரம்லாம் வந்துட்டு இதுக்கு மேலே வீடியோ போட மாட்டார் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு கம்பேக்காக இருக்கும். ஸோ அதான் ஒரு பாசிட்டிவான இடத்துல இருந்து ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன், முடிவும் பாசிட்டிவாக இருக்கும்னு நம்புறதுனால தான் ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ என்ன ஏதுங்கிறது விளாகை ஃபுல்லாக பாருங்கள், கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனல் புதுசாக வந்துடுங்க, எல்லாருமே இருக்கும். பழசாக ஆல்ரெடி இருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனோம் எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறையா வந்து அன்ஃபாலோ ஆயிடுச்சு, ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு சேனலு. சரி, எனக்குன்னு ஒரு காலம் வரக்குள்ள பூனைக்குன்னு ஒரு காலம் வந்து தானே தீரும். அதனால் இப்போதைக்கு ஏனை கிங்காகவே இருக்கட்டும். பூனை வந்து இப்போதைக்கு பதுங்கி பொறுமையாக யோசித்து நிதானமாக பண்ணட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ யாரையுமே நம்பாதீங்க. கட்டின பொண்டாட்டி நம்புங்க, பெத்த அப்பாவை நம்புங்க, அவ்வளோதான். வேறு யாரையும் நம்பாதீங்க. அண்ணன் தம்பிங்களை கூட நம்புங்க. அதுக்குன்னு அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு உறவு ஒன்று வரும், எங்கேயோ ஒருத்தர் மண்ணேன் அப்படி இப்படின்ட்டு. அந்த மாதிரி டேஸ் பசங்களாம் நம்பாதீங்க. பார்த்துக்கலாம் ஃபேமிலி, எல்லாம் வந்து நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு. கர்மா என்றைக்கும் வந்து சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ப்போம், அந்த கர்மாவுக்கு நம்ம குருமாக்குற மண்டையில் புரியுமா என்ன ஏதுன்னு பார்ப்போம். நமக்கு தான் இவ்வளோ கஷ்டம் வருது, எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்களோ அவங்களும் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. சரி, நம்ம கஷ்டத்துக்கு மேலே அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ கடந்த ஒரு 2-3 மாதமாக எந்த யூடியூபர்கிட்ட, எந்த இன்ஸ்டா யார்கிட்டையுமே வந்து நான் காண்டாக்ட் பண்ணவே கிடையாது. நான் காண்டாக்ட் பண்ணி பேசுகிறதோ, அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுறதோ எதுவுமே வச்சுக்கல. ஏன் என்னாரே இது இவ்வளோ நாள் ஆச்சு, நானும் ரிப்ளை பண்ணேன், நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை. நிறைய பேர் என்னோடய ஃபோன் நம்பருக்கெலாம் கூட ட்ரை பண்ணியிருக்கீங்க, எதுவுமே எந்த ஒரு லைன்லையுமே இல்லை. ஏன், எதனால், எதுக்கு அப்படின்னா, ஸோ கொஞ்சம் லைஃப்லங்கிறது வந்து லைஃப்லன்னு சொல்லி ஆரம்பித்து இந்த மனசு ரொம்ப வந்து வலி எடுத்துச்சுங்க. அதனால் இந்தமாதிரி லைஃப்னு சொல்லி நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் டைம்னு வரும்ல, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு போக வேண்டியதுதான். ஸோ பாசிட்டிவாக இருக்கிற இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஃபீவருங்க அதுதான். ஸோ அதனால் அங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். ஸோ பாசிட்டிவான இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம், பாசிட்டிவாக தான் முடிக்கிறோம் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோவுமே எப்போவுமே டான் வந்துடும். ஸோ 3 நாளைக்கு கொஞ்சம், ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் வந்துடும். மறக்காமல் நம்ம வீடியோ யாராவது பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த பெல் பட்டன் அழுத்துங்க, வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃபேமே அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ யாருன்னு பார்த்தீங்களா, நானும் ஒய்ஃப் தான் கிளம்புறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஏரில் கொஞ்சம் காயாமல் இருக்குது. ஸோ ஏர்லாம் செட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பும். என்னடா இந்த பாசிட்டிவான இடம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா, பாப்பி. ஸோ ஃபைனலாக கிளம்பியாச்சு. அந்த பாசிட்டிவான இடத்த காமிக்கிறேன். கோபுரத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பாசிட்டிவாக ஆரம்பிக்கலான்ட்டு பாசிட்டிவான இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இருங்க, பேக் கேமரா போடுறேன்.
திருவண்ணாமலை தான் வந்திருக்கோம். ஸோ திரும்பி கோபுரத்தை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த பாசிட்டிவான இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கூட்டம் அவங்களுக்கும் இல்லை ஃபேமிலி, ஓரளவுக்கு தான் இருக்குது. ஸோ உள்ளே போய் வீடியோ எடுக்க சொல்கிறாங்களா என்ன தெரியல. வாவ். ஸோ அப்படியே நந்தியை கும்பிட்டு உள்ளே போகலாம். ஸோ கேமரா எப்படியும் அலோடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி உள்ளே வந்து வீடியோ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் வீடியோ கவர் பண்ணி தரேன் ஃபேமிலி. ஃபேமிலி ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் நல்லதே நடக்கும்னு வந்துட்டு ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். ஸோ எல்லாம் நன்மைக்கு. இனி ஒரு நாட்கள் எல்லாம் நல்ல நாளாக அமையணும் என்று நான் வேண்டிக் கொண்டு இதை விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபைனலாக பார்த்துட்டு வந்துட்டேன். என்னடா உனக்கு பிரச்சனை, என்னடா நடக்குது உன்னை சுற்றி அப்படின்னு கேட்பீங்க. வழக்கம் போல தான் எல்லோரும் ஏமாறுற மாதிரி தான் நானும் ஏமாந்துட்டா ஃபேமிலி, வேறு எதுவுமே கிடையாது. சரி, அதெல்லாம் நம்ம இதுக்கு மேலே நினைக்கவே கூடாது. நம்ம வேலை என்னவோ அதை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் வீடியோ வந்து கண்டிப்பாக டைமுக்கு வீடியோ வந்துடும். ஸோ 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒன்ஸு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ திருவண்ணாமலை வந்தாச்சு, அப்போ நான் பார்த்தாச்சு. ஒரு சல்யூட்டை போட்டு நம்ம கஷ்டத்தெல்லாம் விட்ட வாரி கொட்டிட்டு அவர் திருப்பி காரி என்னையே துப்பிட்டார். என்னடா இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு வந்திருக்க அப்படின்ட்டு. ஸோ நைட்லாம் தூங்க வேலை ஃபேமி, தூக்கம் இல்லாமல் நைட்டு கிளம்பி அங்கேருந்து மறுபடி நான்ஸ்டாப்பாக வந்து நடுவில் ஒரு இடத்துல பிரேக் எடுத்து, ஸோ தூக்கமே இல்லாமல் கார் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு இடத்துல ரூம் எடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான். மெயினாக நான் இந்த வீடியோ எதுக்கு நான் பண்ணேன்னா, நிறைய பேர் வந்துட்டு என்ஆர் அவ்வளோதான் க்ளோஸு, என்ஆர் வந்துட்டு ஒரு ஃபேமிலி மேன் ஆகிட்டாரு, மேரேஜ் பண்ணிட்டாரு, அப்புறம் வந்துட்டு இன்னொன்று ஏதோ ஒன்று சொன்னானுங்களே, அங்கிள் ஆகிட்டாரு, பூமர் அங்கிள் ஆகிட்டாரு அப்படி இப்படி. நான் என்றைக்குமே வந்துட்டு நான் என்ஆர் தான். ஸோ நடுவில் கொஞ்சம் அந்த என்ஆரை வந்து கொஞ்சம் நவுத்தி வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் சேர்த்தி தான் வைக்கிற மாதிரி. ரெண்டாவது துரோகம். ஸோ துரோகத்தை மட்டும் என்றைக்கும் வந்து உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்களா, அவங்கள சும்மா விட்டுறேன், அவங்கள விடவே கூடாது, நீங்கள் எதுவுமே பிளான் பண்ணாதீங்க. ஸோ ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், எல்லாம் அவன் பார்த்துப்பான். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நம்ம போயிட்டே இருக்கணும் ஃபேமிலி. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற பெரியவங்களாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். என்ஜாய் பண்ண டைமில் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதாவது ஓவராக வந்து செலவு பண்ணுறது அதெல்லாம் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கே தெரியாமல் சில பேர் ஆப் படிப்பாங்க. அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து இப்போ நான் நடுவில் வந்து என்னோடய ப்ராப்ளம்காக நான் கோர்ட்டு கேஸெல்லாம் கொஞ்சம் அலைஞ்சி ஒரு 2-3 மாதமாக ரொம்ப நான் வந்து மன உடைச்சல் ஆகிட்டேன். இந்த உலகத்துக்கே நான் இந்த பூமிக்கே நான் ஒரு பாரமாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் தோணிருச்சு. அதனால தான் வந்துட்டு அப்படியே வந்து மனசார பாசிட்டிவாக, அதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவாக தான் நடந்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருவண்ணாமலை வந்துட்டு அப்படியே அடுத்த கோயிலுக்கு அப்படியே போயிட்டு வரலாம் சின்னதா அப்படின்ட்டு ஃபேமிலி. சரி, ஓகே. மோட்டோ விளாக் என்னாச்சு, பைக் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பைக் வந்துட்டு சேல் பண்ண இடத்துலேருந்து வாங்கியாச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாளில் வந்துடும், ஒரு 25 days to இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும். ஸோ May 1ஆம் தேதி வந்து நம்ம இருக்கிற எல்லா எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு ஒரே ஒரு பைக் எடுக்கிறோம். அதில் தான் நம்ம வந்து லாங் ட்ரிப் பண்ணுறதுல இருக்கட்டும், எல்லாமே வந்து அதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நான் வீடியோ போடலாலும் எனக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த நம்ம பசங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பிங்களா. மறக்க மாட்டேன். நிறைய பேர் உதவிலாம் பண்ணியிருக்காங்கப்பா. வந்து பேர்லாம் சொல்ல விரும்பலை, அவனுங்க ஏதோ தப்பாக நினச்சிப்பானுங்க.
ஏதோ ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி தான்டா இப்படி என்னன்னா ஏதாவது அமௌண்ட் வேணுமானா இல்லை ஏதாவது வரணுமா எந்த நாளுமே வந்துடுவானுங்க. சாய்கிலாக இருக்கட்டும், வந்து கௌதமாக இருக்கட்டும், பிரவீனாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி அலெக்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு உதவினாலுமே நமக்கு கோகுலாக இருக்கட்டும், கிறிஷாக இருக்கட்டும். கிறிஸ்லாம் வந்து என் நடுவுலாம் நான் பேசவே இல்லை. ஏன்னா நானும் பயங்கர டிப்ரெஷன் போயிட்டேன். அவன் டிப்ரெஷன் தான் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டான். அப்படி இருந்து மறுபடியும் எல்லாம் நாங்கள் செட் ஆகி என்னடா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி உதறி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் வந்து பார்த்து என்னை இத்தனை நாளாக அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அண்ணாவும் வந்துட்டு பிரவீன் அண்ணா, அவங்களுக்கு தெரியும், பிரவீன் பக்ரிநாத், அவரும் வந்துட்டு அவரால் மீட் பண்ண முடியலனா கூட நான் எந்த ஹெல்ப் கேட்டாலுமே அவர் பண்ணிடுவார். விஷ்ணு அண்ணாவாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ எல்லாத்துக்குமே நன்றிலாம் சொல்லவே மாட்டேன். சொன்னால் வந்து அது தப்பாக போயிடும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே என்றைக்கும் வந்து தேங்க்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது. சாரி, தேங்க்ஸ்லாம். ஸோ ஆனால் நான் ஏதாவது வந்து தப்பு பண்ணியிருந்து உங்களை ஏதாவது எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு இடத்துல ஹேட் பண்ணியிருந்தா ஸோ எல்லாத்துக்கும் சாரி, மன்னிச்சிடுங்க. ஓகே ஃபேமே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். திருவண்ணாமலையிலிருந்து உங்கள் நவீன் அவர்கள் இதோட விடைபெறுகிறேன். ஓகே ஃபேமே, லவ் யூ ஸோ மச். எல்லாம் சேஃபாக இருங்க. போங்க, எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் வந்தாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. சவுண்டு எக்ஸாக்டர்ஸ்லாம் வச்சுட்டு ஓட்டாதீங்க. நிறையா போலீஸ்லாம் பிடிக்கிறாங்க. பார்த்துக்கலாம், மோட்டோ விளாகில் வரோம், அப்போ பேசிக்கலாம். தேங்க்யூ ஃபேமே.